நான் டிவில சர்வமாயா படம் பார்த்துட்டு இருந்தேன். அதுல வர டெல்லுலு மாதிரி நம்ம லைஃப்ல ஒரு பேய் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி லெஃப்ட்ல திரும்பினா பாருங்க. உன்னோட டெல்லுலு நான் இங்க இருக்கேன். அப்பா பேய். அதுக்கப்புறம் நான் பயத்துல வீட்டை விட்டு வெளில உங்களை தேடி வந்துட்டேன். அந்த பேய் நான் கத்தன பயத்துல அந்த ரூம்ல போய் ஒளிச்சுக்கிச்சு. இங்க பாரு, நான் இந்த வாழைப்பழ தோலை அந்த டோர் கிட்ட தூக்கி போடுவேன். அது உள்ள ஈத்துக்கிச்சு வச்சுக்கோ, பேய் கோமா இருக்குன்னு அர்த்தம். சரியா? சரி, தூக்கி போடுங்க. உங்கம்மா எங்கம்மா மங்கம்மா இந்த வீட்டு விட்டு பேய கொஞ்சம் போயிடம்மா. சாமி, அது உள்ள ஈத்துட்டு போகுது. நம்ம சும்மா தானே சொன்னோம், ஆனா உண்மையில நடக்குது. என்ன அங்கே நின்னுடுச்சு? சாமி என்ன ஆச்சு? பேய்க்கு கையெல்லாம் இருக்குது. சும்மா அந்த பேய் சுமத்தி விட்ட போல நானு எங்க அந்த தலைமை கட்ட ஒரு ஆசைக்கு டெல்லுல தான் நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு உண்மையிலே வந்து பயமுத்திட்டே. அப்பத்தான் மாரியம்மா, ஆடவரே நான் செய்த சகல பாவங்களை மன்னிப்படவரே. இந்த பேய் கிட்ட கொஞ்சம் காப்பாத்துங்க ஆடவரே. பயமா இருக்கே. நம்ம கூட ஒருத்தன் இருந்தானே, எங்க போனா அவன்? பயத்துல ஊச்சா வர அச்சட்டா வருது, அடக்க முடியலையே. டேய் இங்க வாடா. இங்க பாரு தம்பி, இந்த ஸ்லேட்ல எஸ் நோன்னு எழுதிருக்கேன். இது ரெண்டுத்துக்கு நடுவுல 1 ரூபாய் காயினை வச்சு நீ போய் அது பேய் இருக்கு